இவரோட பேரு மிஸ்டர் தாம்சன். ரொம்ப அமைதியானவர், ஆனா கொஞ்சம் கண்டிப்பானவர் போல. காலையில எந்திரிச்ச உடனே அவருக்கு இருக்க ஒரே உலகம் அந்த அழகான தோட்டம் தான். செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, களை எடுக்கிறதுன்னு ரொம்ப பாசமா பார்த்துப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு பெரிய தலைவலி இருக்கு. அதுதான் அந்த வேலி. அந்த வேலிக்கு அந்த பக்கம் இருக்கிற குட்டீஸ் விளையாடும் போது அவங்க பொருட்கள் அடிக்கடி இவரோட தோட்டத்துக்குள்ள வந்து விழுந்துரும். முதல்ல ஒரு பலூன் விழுகுது, அப்புறம் ஒரு காகித ராக்கெட், ஒரு ஃபுட்பால், ஹாலோவின் அன்னைக்கு ஒரு பொம்மை கூட விழுகுது. ஒவ்வொரு முறை விழும்போதும் அந்த குழந்தைங்க மிஸ்டர் தாம்சன் அதை தூக்கி போடுங்கன்னு கத்துவாங்க. அவரும் சலிச்சுக்கிட்டே ஒவ்வொரு முறையும் அதை எடுத்து திருப்பி போட்டுருவாரு. பாவம், அவருக்கு அந்த தனிமையும் அந்த இடையிலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. குளிர்காலம் வருது, பனி கொட்டுது. அப்பவும் அந்த வேலிக்கு அந்த பக்கம் இருந்து ஏதோ ஒண்ணு விழுது. ஆனா இந்த முறை அது ஒரு பந்து இல்ல. மறுநாள் காலையில மிஸ்டர் தாம்சன் தோட்டத்துக்கு வராரு. அங்க புல்லுல ஒரு பேக் கிடக்கு. அதை எடுத்து பார்த்தா அது ஒரு கேட்பரி டைரி மில்க் சாக்லேட். அவர் ஆச்சரியமா நிமிர்ந்து பாக்குறாரு. அந்த வேலிக்கு மேல 2 சின்ன தலைகள் தெரியுது. அந்த குட்டீஸ் மெதுவா சொல்றாங்க, இந்த முறை இதை மட்டும் திருப்பி போட்டுறாதீங்க மிஸ்டர் தாம்சன். அதாவது இவ்வளவு நாளா அவங்களுக்கு உதவி செஞ்ச அந்த தாத்தாவுக்கு அந்த குட்டீஸ் கொடுத்த ஒரு சின்ன அன்பு பரிசு தான் அது. அந்த சாக்லேட்டை கையில வச்சிருக்கும் போது மிஸ்டர் தாம்சனோட முகத்துல வர்ற அந்த ஒரு சின்ன சிரிப்பு இருக்கே, அதுதான் அவங்களுடைய வெற்றி.